வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் எக்கனாமிக் சர்வே சாப்டர் நம்பர் 9, 10, 11 இந்த 3 சாப்டரும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எக்கனாமிக் சர்வே பேசிக்ஸ், பட்ஜெட் பேசிக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்வாயன்மெண்ட், எக்கானமி, ஜியோகிரஃபி இங்கே உங்களுக்கு குயிக்காக எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அங்கே சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கானமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே 15 hours, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 15 hours. ஸோ ஒரு 3 நாள் உட்காந்திங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்கள் எங்கள் வெப்சைட் www.simplycurrentaffairs.com வந்தீங்கன்னா அங்கே ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ்ன்னு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்கு மட்டும் ஒரு சின்ன டெஸ்ட் சீரீஸ் 4 டெஸ்ட்டுங்க. ஸோ 4 100 கொஸ்டின் டெஸ்ட், 2 செக்ஷனல் டெஸ்ட், சர்வே பட்ஜெட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட், இது இல்லாமல் ஒரு ஃபுல் லென்த் ஒரு எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெப்சைட் வந்து ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும், அங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரைட், சாப்டர் நம்பர் 9 பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். சாப்டர் நம்பர் 10 என்வாயன்மெண்ட், சாப்டர் நம்பர் 11 பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். 2047 இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்டு எக்கானமியாக மாறணும்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சஸ்டெயின்டு க்ரோத் இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ₹1 நீங்கள் செலவு பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ₹1 நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ₹2.50 ஆர் அட்லீஸ்ட் ₹2 ₹3 வரைக்கும், அதாவது ₹100 நீங்கள் போட்டால் ₹350 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. ஸோ இதனாலேயே இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் ட்ரெண்ட் எடுத்து பாருங்கள், லாஸ்ட் 10 years ப்ளஸ் ட்ரெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் வருஷமே சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பண்ணிட முடியாது, நமக்கு ப்ரைவேட் பிளேயர் பார்ட்டிசிபேஷனும் தேவை. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் BOT, பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரைவேட் பிளேயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்களேன், கவர்மெண்ட்டே பண்ணிட மாட்டாங்க, ப்ரைவேட் பிளேயர் பிட்டிங்கில் கலந்துக்க வச்சுக்கிட்டு இப்போ LNT கிட்ட சொல்லுவாங்க, இந்த 100 கிலோமீட்டர் ரோடு நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு டோல் பூத் கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, யூசர் டோல் கலெக்ட் பண்ணி நீங்கள் போட்ட காசை ரெக்கவர் பண்ணுங்கள், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவங்க சைன் பண்ணிப்பாங்க கான்ட்ராக்ட், அதுக்கப்புறமா ரோடை கொடுத்துட்டு போயிடுங்கன்றுவாங்க. இது BOT. இந்த மாதிரி DBFOT, ஹைப்ரிட் ஆனுவலிட்டி மாடல். DBFOTனா டிசைனும் அவங்க தான் பண்ணுவாங்க, ஃபினான்ஸும் அவங்க தான் மொபைலைஸ் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு மேனேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க, கவர்மெண்ட் மொத்த காசையும் கொடுத்துருவாங்க. இது DBFOT. ஹைப்ரிட் ஆனுவலிட்டி மாடல்னால் கொஞ்சம் காசை எடுத்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் காசை ப்ரைவேட்டும் போடுவாங்க, கொஞ்சம் நாள் கழித்து வருஷம் பேமெண்ட்டுங்கிற ஃபார்மேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா காசை ப்ரைவேட் கொடுப்பாங்க. இது ஹேம் மாடல். இப்படி வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் இந்த சோஷியல் செக்டார்லலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் நஷ்டம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அந்த நஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பிஸ்னஸை வயபிளாக ஆக்கிறதுக்கு உங்கள் பிஸ்னஸில் ஏற்படுற கேப், அந்த லாஸை நான் ஃபண்ட் பண்ணுறேன். இதுதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் மூலிமா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலிமாவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ரோட்வேஸ், ரயில்வேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட்வேஸ் பாருங்கள், நல்லாவே நெட்வொர்க் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா மூலிமா ஆல்மோஸ்ட் யூனிவர்சல் கவரேஜுங்க. எல்லா ஹேபிடேஷன்ஸ், எல்லா வில்லேஜ் இல்லைங்க, எல்லா ஹேபிடேஷன்ஸ் தான் பிளெயின் ஏரியாவில் 500 பேருக்கு மேலே இருந்தால் அது ஹேபிடேஷன், ஹில்லி ஏரியாவில் 250 பேருக்கு மேலே இருந்தாலும் அது ஹேபிடேஷன். இப்படி கிட்டத்தட்ட எல்லா ஹேபிடேஷன்ஸுக்குமே ஆல் வெதர் ரோடு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ட்ரைபல் ஏரியாஸ், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் PVTG, அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஹேபிடேஷன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 8000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டருக்கு நமக்கு ரயில்வே லைன் எக்ஸ்பேண்ட் ஆகி இன்றைக்கி இருக்குது. சிவில் ஏவியேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலத்தில் 2014 74 ஏர்போர்ட் இருந்தது, இன்றைக்கி 164 ஏர்போர்ட் இருக்குது. நம்ம தான் 3rd largest டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமான உடான் ஸ்கீம். உடான் ஸ்கீம்ங்கிறது ஒரு ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி ஸ்கீம். இந்த Tier 2, Tier 3 சிட்டிஸில் ஏர்லைன் கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்த ஸ்கீம் தான் இந்த உடான் ஸ்கீம். சரிங்களா? போர்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 30 குளோபல் போர்ட்டில் 2 போர்ட் இந்தியாவிலேருந்து இருக்குது, டாப் 100ல் 7 போர்ட் இந்தியாவிலேருந்து இருக்குது. போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம ட்ரேடு
நம்ம ட்ரேடை வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதே போர்ட் தான். இப்போ போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ட்ரேடுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ போர்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம், அந்த இருக்கிற பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை எஃபிஷியண்ட்டாக வச்சுக்கிறதுக்கும், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அவங்க ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், மர்ச்சன்ட் நேவிஸ் அவங்க டியூட்டிஸ் என்ன, இப்போ நான் ஒரு ஷிப் வச்சுருக்கேங்க, நான் வந்து இங்கேருந்து பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இட்டாலியில் போய் நான் ட்ராப் பண்ணுறேன், அங்கேருந்து பொருள் எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷிப் ஆப்ரேட்டர்ஸோடைய டியூட்டிஸ் என்ன, அவங்க ரைட்ஸ் என்ன, அந்த உள்ளே வருது இல்லையா, கார்கோஸ் வருது இல்லையா, அந்த கார்கோஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹேக் விஸ்பி ரூல்ஸுங்கிறது அதுதான். அந்த மர்ச்சன்ட் நேவி ஆப்ரேட்டர் இந்த கார்கோஸ் கொண்டு வரவங்க இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ஆப்ளிகேஷன்ஸ் என்ன. இது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப் பார்த்திங்கன்னா கண்டமேலிக்கு இந்த அவங்களுடைய வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு கடலில் டம்ப் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, ஒரு ஷிப்போட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும், அங்கே இருக்கிற ஒரு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஜினியர் ரெக்ரூட் பண்ணணும்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே சில சட்டங்கள் மூலயமா கவர்மெண்ட் நிறைய அமெண்ட் பண்ணி புது சட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றியும் சர்வேல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்லேண்ட் நேவிகேஷனுடைய பொட்டன்ஷியலே 14,500 கிலோமீட்டர்ஸ், 111 நேஷ்னல் வாட்டர்வே இருக்குது. அதில் வெறும் 32 நேஷ்னல் வாட்டர்வே தான் இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷனலில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 5,155 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஆப்ரேஷனில் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு பொருளை ரோட்டில் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிலோமீட்டருக்கு ₹1.50 நீங்கள் செலவு பண்ணணும். அதே நீங்கள் ரயிலில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ₹1 செலவு பண்ணால் போதும். அதே நீங்கள் தண்ணியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா 20 பைசா ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு இவ்வளோ ரிவர்ஸ் இருக்குது, இன்லேண்ட் நேவிகேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணும்பொழுது லாஜிஸ்டிக்கல் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாகும். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னுமே கவர்மெண்ட் எடுக்கணும். ரைட். அடுத்து ரெனவபிள் எனர்ஜி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட்டுங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெனவபிள்ஸ் வந்து வருது. வேர்ல்ட்லே 3rd லார்ஜஸ்ட் சோலார் பவர் ஜெனரேட்டர், 4th லார்ஜஸ்ட் விண்ட் பவர் ஜெனரேட்டர். 2014 இந்த ரெனவபிள் எனர்ஜி உடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 76 கிகாவாட்ஸ். அது இன்றைக்கி கிட்டத்தட்ட 250+ கிகாவாட்ஸாக மாறி இருக்குது. டெலிடென்சிட்டி, அதாவது 100 பேரில் எத்தனை பேருக்கு ஃபோன் கனெக்ஷன் இருக்குங்கிறது தான் டெலிடென்சிட்டி. 86.76. 100 பேரில் 87 பேர்கிட்ட ஃபோன் இருக்குது, டேட்டாவும் இருக்குது, அது ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. ஜல்ஜீவன் மிஷனுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஃபங்க்ஷனல் டேப் வாட்டர் கனெக்டிவிட்டி தரணுங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீம் மூலயமா ஃபங்க்ஷனல் டேப் வாட்டரை கொடுக்க ஆரம்பித்தாச்சு. டூரிசம், ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமுங்கிறது என்னென்னா ஒரு சர்க்கிட் பேஸ்டு டூரிசம். இங்கே வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் ஒரு ரூட் நம்ம கொடுக்குறோங்க. இது வந்து ராமாயணா சர்க்கியூட், இது மகாபாரதா சர்க்கியூட், இது வந்து புத்தா சர்க்கியூட், இது வந்துட்டு நேஷ்னல் பார்க் சர்க்கியூட், இந்த மாதிரி. ஸோ அவங்க ஏதாவது சர்க்கியூட் சூஸ் பண்ணி அந்த ரூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்வதேஷ் தர்ஷனுடைய அப்ஜெக்டிவ். பிரசாத் ஸ்கீமுங்கிறது ஆல்ரெடி நிறைய ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் இருக்குது. அந்த சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க, வேளாங்கண்ணியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ரிலீஜியஸ் சென்டர்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரோடு, லைட்டு, பாத்ரூம், ஏடிஎம், ஹோட்டல்ஸ், கேப்ஸ், இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதன் மூலியமாகவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் ஆகும். ஸ்பேஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2025 ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது 2 சேட்டலைட்டை நம்ம விண்வெளியில் கனெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து கனெக்ட் பண்ணி அனுப்பலை, நம்ம ஒரு லோ எர்த் ஆர்பிட்டுக்கு 2 சேட்டலைட்டையும் அனுப்பிச்சு அங்கே போய் 2த்தையும் ஜாயின் பண்ண வைக்கிறோம். இது வந்து 4th நேஷன் டு அச்சீவ் திஸ்ங்க. ஆக்சியம் 4 மிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிஷன் இல்லை, அது நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்களாம் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த ஒரு மிஷன். 4 ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மைக்ரோகிராவிட்டி என்வாயன்மெண்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வச்சாங்க. அதில் இந்தியன் ஒருத்தரும் போயிருக்காரு, அவர் தான் குரூப் கேப்டனும் கூட. ஸோ தட் இஸ் அ டெவலப்மெண்ட். அவர் தான் நம்மளுடைய ககன்யான் மிஷனையுமே லீட் பண்ண போகிறது. நிசார் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹிட்லிஸ்ட் வீடியோவே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த எக்ஸாமில், போய் அதை வாட்டி பார்த்துருங்க. ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு நம்ம ரிமோட் சென்சிங் சேட்டலைட் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், பாருங்கள் அதை. அதே மாதிரி LVM-3 வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஹெவியஸ்ட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கு. LVM-3ங்கிறது ராக்கெட்டுங்க, GSLV ராக்கெட்டை தான் நம்ம LVM-3ன்னு சொல்கிறோம். அந்த LVM-3யோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 டன் வரைக்கும் வெயிட்டை தூக்கிக்கிட்டு ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு கொண்டு போக முடியும். இந்த வாட்டி 4400 கிலோகிராம், அப்படின்னா 4.4 டன்ஸ் எடுத்துக்கிட்டு ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அது ஒரு பெரிய சாதனை. ஒரு டிஃபென்ஸ் சேட்டலைட்டுங்க, ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சில அச்சீவ்மெண்ட்ஸ் சர்வேலேயே மென்ஷன் பண்ணப்படுது.
அதே மாதிரி ஸ்பேஸ் செக்டார் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங் டேஸில் இருக்குது. ஸோ ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ராக்கெட் லான்ச்சிங்காக இருக்கலாம், எதுக்கு எல்லா வேலையும் இஸ்ரோ பண்ணிக்கிட்டு ப்ரைவேட் பிளேஸ் பண்ணிட்டு போட்டுமே இஸ்ரோ ஆர்என்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா? இதுக்காக நேஷ்னல் ஸ்பேஸ் பாலிசி மூலியமாகவும் இன்ஸ்பேஸுங்கிற இன்ஸ்டியூஷனையும் செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்க வேலையை ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை எனேபிள் பண்ணுறது தான். எஃப்டிஐயுமே லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. 100% வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் சில கேட்டகரிஸில் 100% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எஃப்டிஐயை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாப்டரில் எக்கனாமிக் சர்வே டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ். என்வாயன்மெண்ட் சாப்டரில் பார்த்திங்கன்னா அகெயின் தாங்க 2047 நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும். நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கு நிறைய டிட்டரண்ட் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு தடைன்னு பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட் சேஞ்சு. அப்போ நம்ம டெவலப் ஆகணும்னா அந்த என்வாயன்மெண்ட் சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணால் காசு செலவு பண்ணணும். இந்த என்வாயன்மெண்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். அவங்க தான் அந்த காலத்தில் அதிகமான பொல்யூஷன்ஸ் எமிட் பண்ணி இன்றைக்கி என்வாயன்மெண்ட் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய கடமை. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன்றைக்கி சஃபர் ஆகிறாங்க. அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்க கொஞ்சம் காசு கொடுக்கணும் டெவலப்பிங் எக்கானமிஸ்க்கு. அவங்க டெவலப்பிங் எக்கானமிஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு $365 பில்லியன் வரைக்கும் வருஷம் கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்குறதுங்கிறது $25 பில்லியன் 26 தான் கொடுக்குறாங்க. அது பத்தாது. அவங்கள மட்டும் நம்பி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்முடைய அலோகேஷன் பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலான்னு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2008 பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் மைண்டில் வச்சா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 8 இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி 8 டிஃப்ரெண்ட் மிஷன்ஸை நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மிஸ்டி மேங்க்ரோவ்ஸ் உங்களுக்கு 9 கோஸ்டல் ஸ்டேட்ஸ்லேயும் 4 யூனியன் டெரிட்டரிலையுமே மேங்க்ரோவ்ஸ் டெவலப் பண்ணுற ஒரு மிஷனாக இருக்கலாம். மிஷன் லைஃப் பிரைம் மினிஸ்டர் சொன்னது ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வேணுங்க. மிஷன் லைஃப் நம்ம வந்துட்டு என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்வாயன்மெண்ட் என்னமோ தனி, பிளான்ஸ் தனி, அனிமல்ஸ் தனி, மனுஷங்க தனிலாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அதுதான் மிஷன் லைஃப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபாசில் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரெனவபிள் எனர்ஜி பார்த்திங்கன்னா 50%க்கு மேலே நம்ம ஷேரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இந்த கிளைமேட் மிட்டிகேஷனுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ டோட்டல் இன்ஸ்டால்டு ரெனவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் இந்தியா வந்துட்டு 4th ரேங்க்கில் இருக்குது. கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் இது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் எனர்ஜி இன்டென்சிவ் செக்டார்ஸ்னு சில லிஸ்ட் பண்ணுறாங்க. சிமெண்ட், ஸ்டீல், அயன். இப்போ 2 இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாங்க. இவங்க 2மே சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுப்போம். ஏபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி நீங்கள் 2 பேருமே 100 டன்னுக்கு மேலே கார்பன் எமிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பி வந்துட்டு நல்லா ஒரு 80 டன்லேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே எமிட் பண்ணல. ஏ பார்த்திங்கன்னா ஒரு 120 டன் எமிட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க எக்ஸஸாக பண்ணியிருக்காங்க, இவங்க கம்மியாக பண்ணியிருக்காங்க. கம்மியாக பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இவங்க ஒரு 20 சேவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த 20 டன்ஸை ஒரு சர்டிஃபிகேட்டாக மாற்றலாம். சர்டிஃபிகேட்டாக மாற்றி ஏ வந்து ஒரு 20 எக்ஸ்ட்ரா எமிட் பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணலான்னா இந்த சர்டிஃபிகேட்டை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ என்ன ஆகுனா இது மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்சென்டிவாக மாறும். அதாவது நம்ம கம்மியாக எமிட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ கம்மியாக எமிட் பண்ணுறோமோ அது காசாக மாற்ற முடியுங்கிற இன்சென்டிவ் வரும். அதே மாதிரி இப்போ ஏ மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா? இங்கே பாரு நம்ம அதிகமாக எமிட் பண்ணிட்டோம்னா தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. செலவு அதிகமாகுது, கம்மி பண்ணுங்கன்னு ஒரு எஃபர்ட் எடுப்பாங்க. ஆக மொத்தம் கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷன் கம்மியாகும். இதுக்கு கொண்டு வந்த ஸ்கீம் தான் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம். இது ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இன்டென்சிவ் செக்டார்ஸ்க்கு டார்கெட் பண்ணாலுமே வாலண்டரி மெக்கானிசமையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரீஸும் நீங்கள் வாலண்டரியாக கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. ரைட். ஃபினான்ஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா காசு தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்குமே. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் பாண்ட், சாவரின் க்ரீன் பாண்ட். சாவரிங்கிற வார்த்தை வந்துட்டாலே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட். சாவரின் க்ரீன் பாண்டை வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா மொபிலைஸ் பண்ணப்படுற பணங்கிறது கிளைமேட் ஃபினான்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ஈல்டு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வராங்க. ரெனவபிள் எனர்ஜியில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் 100% வரைக்குமே அலோவ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இந்தியாவுடைய இந்த என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான எஃபர்ட்ஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்குள்ளே போகணும். 1972 ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம்ங்கிற நகரத்தில் யுனைடெட் நேஷன் ஒரு கான்ஃபரன்ஸ் கூடுறாங்க என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியும் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம நிறைய ஒவ்வொரு கண்ட்ரியுமே சட்டம் கொண்டு வாங்க, வாட்டராக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம 1974 வாட்டர் ஆக்ட், வாட்டர் செஸ் ஆக்ட்லாம் கொண்டு வந்தோம்.
இந்த போபால் கேஸ் ட்ராஜடிக்கு அப்புறமா என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கொண்டு வந்தோம். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் நம்ம செட் பண்ணினோம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா பரிவேஷ்னு ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, பரிவேஷ் 3.2. இது என்னென்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது கோஸ்டல் ஏரியாவில் ஆரம்பிக்கணும்னு வச்சுப்போமே. அப்போ அங்கே என்வாயன்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணலாம். நான் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் கிட்டேருந்து நான் வந்துட்டு ஐ ஹாவ் டு கெட் கிளியரன்சஸ், சரிங்களா? அப்போது அது தனித்தனியாக இருந்தால் என் பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகும். என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே சமயத்தில் பிஸ்னஸையும் ப்ரமோட் பண்ணணும். ஸோ ஒரு சிங்கிள் போர்ட்டலுங்க, அங்கே நீங்கள் போய் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு சிங்கிள் விண்டோ, எல்லா என்வாயன்மெண்ட் சம்மந்தமான கிளியரன்சஸ், கம்ப்ளைன்சஸ் எல்லாத்தையும் ஒரு போர்ட்டல் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் பரிவேஷ் போர்ட்டல். பிளாஸ்டிக் ஒரு 12 சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், அதை பேனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் என்வாயன்மெண்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணப்படுற டாபிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துங்க. சோஷியல் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது எஜுகேஷன் ஹெல்த்தி தான் குறிக்குது. இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் கடந்த காலங்களில் இது ரெண்டுத்துலேயுமே பெரிய வளர்ச்சியை நம்ம ஈட்டியிருக்கோம். ஆனால் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்கள் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல டிவைட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம டெஃபினட்டாக எஜுகேஷன் ஹெல்த்தில் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கலாம், கிராஸ் என்ரோல்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸில் டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. டெமோக்ராஃபிக் அட்வான்டேஜ் எஜுகேஷனை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 27% பாப்புலேஷன் 3 to 18 இயர்ஸ் ஸ்கூல் போகிற பசங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல கல்வியை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் இந்தியாங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கிரிட்டிக்கல் திங்கிங், ஃபவுண்டேஷன் லிட்ரஸி, நியூமரசி, ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சர்வே சொல்லுது. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.71 lakh ஸ்கூல்ஸ் இந்தியாவில் இருக்குது. 24.69 crore ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. 1 crore டீச்சர்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் 69%, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் 26%. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 41% ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ப்ரைமரியிலலாம் வந்துட்டு இன்னுமே ஒரு பெரிய நாட்டம் நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது. நான் சொல்கிறது ப்ரீகேஜி, இந்த ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரிலாம். பட் ப்ரிப்பரேட்டரி இந்த 2nd, 3rd, 4thலாம் நிறைய பேர் என்ரோல்மெண்ட் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ரோல்மெண்ட் நல்லா இருக்குங்க. 8th அப்புறம் 9th, 10th, 11th, 12th எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல்ஸ் வரும்பொழுது நேஷன் வைட் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ட்ராப் அவுட்டும் அதிகமாக இருக்குது. டோட்டல் என்ரோல்மெண்ட் 68.5% இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே ட்ராப் அவுட் ஆனவங்களையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 52% தான் 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா படிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவில். ரூரல் அர்பன் டிவைடுங்கிறதும் அதிகமாக இருக்குது. நீங்கள் 54% ஸ்கூல்ஸ் ரூரல் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வரைக்கும் தான் இருக்குது. 9th, 10th, 11th, 12th ஒரு 17.1% ஸ்கூல்ஸ் தான் கொடுக்குது உங்களுக்கு ரூரல் ஸ்கூல்ஸ் நான் சொல்ல வர்றது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். எஜுகேஷனில் அவுட்கம் எப்படி இருக்குன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்காக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதான் பரக் சர்வே. அவங்க என்ன சொல்கிறாங்க, கோவிட்க்கு அப்புறமா இந்தியன் ஸ்கூல்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், MMR மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அதாவது ப்ரெக்னன்சி சமயத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸில் உயிரிழக்கிற அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் மெட்டர்னல் மொர்டாலிட்டி நம்ம சொல்லுவோம். அது குறையுது. அண்டர் 5 மொர்டாலிட்டினா குழந்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. நியூ நாட்டல்னா பிறந்த 28 நாட்களுக்குள்ளே எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. இன்ஃபேண்ட்னா மொர்டாலிட்டினா 1 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள் பர்டன் இருக்குங்க. கம்யூனிகபிள் டிசீஸ், மலேரியா, டிபிலாம் கம்யூனிகபிள் பரவக்கூடிய நோய்கள். நான் கம்யூனிகபிள்ங்கிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்க. இதெல்லாம் பணக்கார டிசீஸாக இருந்துச்சு. எது சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால்லாம். இன்றைக்கி இந்தியா பாருங்கள் பணக்கார நாடு ஆகிடுச்சு போல இருக்குது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோடைய ஷேர் அதிகமாக இருக்குது கம்யூனிகபிள் டிசீஸை விட. ஒபிசிட்டிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆண்கள் மத்தியிலையும் சரி, பெண்கள் மத்தியிலையும் சரி, குழந்தைகள் மத்தியிலையும் சரி, ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ ரைட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன், கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை. இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய நியூட்ரிஷனல் மிஷன் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிட் இண்டியா மூவ்மெண்ட், கேலோ இண்டியா, ஈட் ரைட் மூவ்மெண்ட், ஆஜ் சே தோடா கம். ஆஜ் சே தோடா கம்ங்கிறது ஹிந்தி வார்த்தைங்க. அப்படின்னா இன்னிலிருந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி சால்ட்டு, கொஞ்சம் கம்மி சுகர், கொஞ்சம் கம்மி ஆயில், கொஞ்சம் கம்மி கார்போஹைட்ரேட்ஸ், எது கம்மியாக எடுக்கணுமோ அது கம்மியாக எடுக்கணுங்க. ப்ரோட்டீன் இன்டேக்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் மூலிமாவும் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஒபிசிட்டி மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை அட்ரஸ் பண்ண நினைக்கிறாங்க.
ரைட். டிஜிட்டல் அடிக்ஷனுங்க WHO ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கேமிங் அடிக்ஷனுங்கிறது ஒரு மென்டல் ப்ராப்ளமாக. ரொம்ப நேரம் கேம் ஆட்டினீங்கன்னா நீங்கள் மென்டல்னு நான் சொல்லலை, WHO அது அடிக்ஷனாக மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பழைய சாப்டரில் பார்க்கும்பொழுது ட்ரீட் டென்சிட்டி அதிகமாகிடுச்சு, எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் போயிடுச்சு, டேட்டா ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், கேமிங்காக இருக்கலாம், நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் இந்த அடிக்ஷன்லாம் தடுக்கிறதுக்காக ஆன்லைன் கேமிங் ஆக்ட்லாம் கொண்டு வந்துட்டு காசு கட்டி பெட்டு கட்டி பணம் பண்ணி நீங்கள் பண்ணுற எல்லா கேமையும் பேனே பண்ணிட்டாங்க. ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த கேம் அலோவே பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நிறைய ஸ்க்ரீன் டைம்ங்கிறது அதிகமாகிடுச்சு. இந்த கோவிட் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, லாக்டவுன் இருந்ததுனால ஸ்கூல்ஸில் போய் படிக்க முடியல பசங்களால். லேர்னிங் கண்டினியூட்டிவை என்ஷூர் பண்ணுங்கிறதுக்காகவே ஆன்லைன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு ஹைப்ரிட் மாடலில் கோவிடுக்கு அப்புறமா கூட சின்ன ப்ரீ ஸ்கூல் போகிற பசங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனில் தான் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம நெறிமுறைப்படுத்தணும். அந்த ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு வரணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே அவங்க கொடுக்குற அந்த ஸ்க்ரீன் பேஸ்ட் அசைன்மெண்ட்ஸை கைட்லைன்ஸ் போட்டு நெறிமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஃப்ரேம்வொர்க் தான் பிரக்யதா. ரைட். டெலிமனாஸ் இனிஷியேட்டிவ்ங்கிறது இப்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஆகுறீங்க, மென்டலி நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்க, டக்குன்னு ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு, இந்த கால் சென்டருக்கு நீங்கள் ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் 24/7 நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அவங்க ஆன்லைனில் பேசுகிற மூலமே உங்கள் மனசு சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சீரியஸ் இஷ்யூஸ் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவங்கக்கிட்ட சென்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே அவங்கள ரெஃபர் பண்ணிடுவாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் தான் இந்த எஜுகேஷனல் ஹெல்த்துங்கிற சாப்டரில் சர்வேயில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட டாபிக்ஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ் ஸ்கீம்ஸ் வந்தோம் இல்லையா, அது எல்லாமே நான் இங்கே நோட்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் 75 ப்ரோக்ராமில் இதெல்லாம் நான் கவர் பண்ண நோட்ஸ் தான். சர்வே வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் சர்வே நான் முடித்த பிறகு, இன்னையோட 11 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம், இன்னும் 5 சாப்டர் இருக்குது. அதை முடித்த பிறகு நான் வந்துட்டு இதில் நிறைய ஸ்கீம்ஸ் நான் ஹிட்லிஸ்ட்லேயே பண்ணியிருக்கேன். அதில் விட்டு போன ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தனியாகவும் நடத்திடுறேன். ரைட். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷன். தமிழில் யூபிஎஸ்சி கண்டென்ட்டை சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.